ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே ஸ்ரீ ராமாவதாரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். அவதாரம் என்று சொன்னாலேயே இறைவன் தன் நிலையிலிருந்து கீழே இறங்குவதாக பொருள். உயிர்கள் மேல் வைத்த எல்லையில்லாத கருணையினாலே இறைவன் அவதாரங்கள் எடுத்து வருகிறான். குணமற்ற நிலையிலே இருக்கிற பிரம்மமாகிய இறைவன் குணங்களோடு கூடி வருகிறான். அப்படி வந்த அவதாரங்களிலே பூர்ண அவதாரங்களிலே ஒன்றாக திகழ்வதுதான் ஸ்ரீ ராமாவதாரம். 16 கல்யாண குணங்கள் கொண்ட புருஷோத்தமனாக வருகிறார். குணவான் என்றே அவருடைய கல்யாண குணங்களிலே வரிசையை நாம் பார்க்கிறோம். தொடக்கமாக நற்குணங்கள் நிரம்பியவனாக அபிராம குணாலய தாசரதே என்று அழைக்கிறபடி நற்குணங்கள் நிரம்ப பெற்றவராக வருகிறார் ராமபிரான். நடையில் நின்றுயர் நாயகன், செப்பருங்குணத்து ஸ்ரீராமன் என்றெல்லாம் புகழப்படுகின்ற ஸ்ரீராமன் குணங்களுடைய வடிவமாகவே அமைந்து விடுகிறார். தியாகராஜ சுவாமிகள் 10 அவதாரங்கள் எடுத்ததே எங்கள் ராமன் தான் என்கிறார். சௌசீல்யம் என்கிற எளிமையான தன்மையோடு வருகிறார். பரதாஜ ஆசிரமத்திலே அனுமனோடு ஒரே இலையிலே உண்டவர் என்கிற பெருமை அவருக்கு உண்டு. சரணாகத வத்சலன். ராவண சம்ஹாரம் முடிஞ்சு சீதா பிராட்டியோடு அயோத்தி வருகிற பொழுது பரத்வாஜ ஆசிரமத்திலே அவருக்கு விருந்து படைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட ராமன் தன்னோடு அனுமனையும் ஒரே இலையிலே அமர்ந்து உண்ணும்படியாக ஒரு சௌசீல்யமான கருணைத்தன்மை வெளிப்படுத்தினான் குணவான். எப்போதும் எங்கும் என் நிலையிலும் நற்குணத்தோடு விளங்கியவன் ஸ்ரீராமன். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் அவனை சொல்லுகிற பொழுது மனத்துக்கு இனியான். மும்மூர்த்திகளின் குணங்களை விட சிறந்த குணவானாக ராமபிரான் விளங்கியிருக்கிறார். தியாகராஜ சுவாமிகள் அழகாக சொல்லுகிறார், ஒரு தராசிலே வைத்தோமானால் ஒரு பக்கத்திலே மும்மூர்த்திகளையும் ஒரு பக்கத்தில் ராமனை வைத்தோமானால் ராமன் குணங்களில் எவ்வளவு சிறந்தவன் நாம் புரிந்து கொள்ளலாம் என்கிறார். பராக்கிரமுடைய வீரியவானாக இருந்தார். வில்லுக்கு ஒருவன் என்கிற பெயர் ஒக்கபாண என்றே அவரை குறிப்பிடுவார்கள். வில்லாத்தலை சொல்லும் பொழுது வில்லுக்கு ஒருவனே வேத புருஷனே கல்லுக்கும் உயிர் தந்த காகூத்தா தாலேலோ காமரங்கள் இசை பாடும் கணபூரத்தல் கருமணியே ஏமரவும் சிலை வலவா ராகவனே தாலேலோ. சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்திலே ஜெய ஜெய மகாவீர என்று அழைக்கிறார். திருவள்ளுவர் ஸ்தலத்திலே விளங்குகின்ற பெருமாளுக்கு வீரராகவ பெருமாள் என்ற பெயர். ராவணன் ராமருடைய வீரத்தை புகழ்கிறான். சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. அற்புதமான ஒரு வீரத்தை ராமன் காட்டியதாக ராவணன் குறிப்பிடுகிறான். போராண்மை கொண்டவன் ராவணன், பேராண்மை கொண்டவன் ஸ்ரீராமன் என்கிறார் கம்பநாட்டாழ்வார். வாரணம் பொருத மார்பு வரையன எடுத்த தோள் நாரத முனிவருக்கு நயம்பட உரைத்த நா தாரணி மௌலிவத்து சங்கரன் கொடுத்தவாள் கொண்டவன் ராவணன். ஆனால் இத்தனை போராண்மை உள்ளவனத்திலே வீராண்மை இருந்ததா என்று பார்த்தோமானால் பிறன்மனை நோக்காத பேராண்மை உடைய ராமனுக்கு முன்னாலே அவன் மாற்றானுடைய மனைவி மீது ஆசை வைத்தவனாக ஆகிவிட்டான். ஒகபத்னி விருதுடே என்று
புகழப்படுகின்ற ராமபிரானுடைய பேராண்மைக்கு முன்னால் அவன் போராண்மை தோற்றது. வீரத்திலே கூட கருணை மிக்கவனாகத்தான் ராமபிரான் விளங்கியிருக்கிறார். தன்னுடைய பண்பிலே ஒரு சிறிதும் குறையாதவராக விளங்கியிருக்கிறார். ராமனை பற்றி மண்டோதரி சொல்லுகிற பொழுது ராவணனிடத்திலே ராமனுக்கு நிகராக ஒரு ஆணை பார்க்க முடியாது, அவ்வளவு பண்பிலே சிறந்தவன் என்று மண்டோதரியே புகழ்கிறார். விபீஷணனை அழைத்து ராவண சம்ஹாரத்துக்கு பிறகு ராவணனுக்கு ஈமக்கிரி செய்யும்படியாக சொல்லுகிறார். அங்கேயும் அவருடைய கருணை வெளிப்படுகிறது. மரணாந்தானி வைராணி நிர்வருத்தம் நகப்பிரயோஜனம் கிரியதாம் அஸ்ய சம்ஸ்காரோ என்கிறார். தர்மத்திலே சிறந்தவர், தர்மோ விக்கிரகான் என்று தர்மமே வடிவமாக எடுத்தவர் ராமபிரான். ஸ்ரீமத் ராமாயணத்தை நாம் வேதம் என்கிறோம். ராமபிரான் வேத புருஷனாகவே விளங்குகிறார். தர்மம் சர என்கிற வேத வாக்கியத்தை பரிபாலனம் செய்ய வந்தவர், தர்மத்தை அறிந்தவர். பரதநாட்டாழ்வார் ராமபிரானை சந்திக்க வருகிற பொழுது தர்மத்தை எல்லாம் உணர்த்தினார். ஒரு நல்ல மகனாக, ஒரு சிறந்த சகோதரனாக, ஒரு நல்ல கணவனாக, நாட்டின் மன்னனாக, ஏன் ஒரு சிறந்த மனிதனாக தர்மத்தை நடத்தியவர் ராமபிரான். அதனால்தான் கம்பநாட்டாழ்வார் மானுடம் வென்றதம்மா என்று ராமனை கருத்திலே வைத்து நரசிரேஷ்டன் என்ற அந்த ராமனுடைய பெருமையை சொல்லுகிறார். தர்மத்தை பிறருக்கு உணர்த்தியவர் ஸ்ரீராமன். இலக்குவனுக்கு உணர்த்துகிறார், வீடனுக்கு, ஜாபாலிக்கு, கோசலிக்கு என்று பல பாத்திரங்களுக்கு தர்மத்தை உணர்த்தியவராக ராமபிரான் காணுகிறான். அதனால்தான் தர்மத்தை ராமன் வளர்த்தது போல் யார் வளர்த்தார் கேட்கிறார் கம்பநாட்டாழ்வார். மண்ணிடையாகவர் ராகவனன்றி மாதவம் மரத்தொடும் வளர்த்தார். கிருதஜ்ஞகா என்று நன்றி மறவாத நெஞ்சம் உடையவர் ஸ்ரீராமன். தனக்கு பிறர் செய்த உதவிக்கெல்லாம் கைமாறாக பல மடங்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். செய்கின்ற காரியங்களை எல்லாம் உணர்ந்தவராக, திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வோராக விளங்கியவர். விபீஷண ஆழ்வார் ராமனுடைய அற்புதமான இந்த தன்மை விளக்குகிறார். மின்மினி ஒளியின் மாயும் பிறவியை வேறின் வாங்க செம்மணி மகுடம் நீங்கி திருவடி புனைந்த செல்வம் தம்முளார் கமல தன்னல் தந்தையா சரணம் தாழ எம்முனார் எனக்கு செய்த உதவியல் ரொப்பதுற்றா. ஒரு அணில் செய்த உதவிக்காக அதனை முதுகை தடவி கொடுத்து இன்றைக்கும் ஒரு அணிலுடைய முதுகிலே 3 கோடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நளனுக்கு ரத்தன மாலை, அதாவது சமுத்திரராஜன் கொடுத்த அந்த அற்புதமான மாலையை கொடுத்தார். ஜடாயுவுக்கு ஒரு மகனாக சம்ஸ்காரத்தை செய்து தெய்வமாக நின்று மோட்சத்தை கொடுத்தார். சுக்ரீவனுக்கோ அஜன் வழி வந்த வாகுலயத்தை கொடுத்தார். குன்று சூழ்வான் மகனுடும் அறுவரானோம் என்று சகோதரனாக நட்பனாக ஏற்றுக்கொண்டார். விபீஷண ஆழ்வாருக்கு சரணாகதி கொடுத்தார். உன்னுடன் எழுவரானோம் என்று அவரையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். இந்திரஜித்து மாண்ட பொழுது அந்த வெற்றியை வீடனுக்கு கொடுத்து இது வீடன் தந்த வெற்றி என்று புகழ்ந்தார். அனுமனுக்கோ அளவில்லாத அன்பு வெளிப்பட பொருந்துர நீ என்னை புல்குக என்றார். இலக்குவனத்தை பற்றி பேசுகிற பொழுது இலக்குவன் தனக்கு செய்த அற்புதமான கைங்களை நினைத்து பார்த்து அடுத்த பிறவியில் நான் உனக்கு தம்பியாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்படி அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்தவர் நம்முடைய ராமபிரான். அஞ்ஞாத சுக்கிரதம் என்று சிறுபேர் இழைத்தனவும் சீரி அருளாதே என்று ஆண்டாள் சொன்னபடி
தன்னிடத்திலே அன்பு பாராட்டியவர்களுக்கு நன்றியோடு நடந்து கொண்டவர். பக்தர்கள் செய்யும் அணுகல் பக்தர் அல்லாதவருக்கும் மற்றவருக்கும் செய்யும்படியாக அருள் செய்தார். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துக்குத்தான் தண்ணீர் பாய்ச்சுகிறார். இருந்தாலும் அந்த கால்வாயின் வழியாக பக்கத்தில் இருக்கிற சில நிலங்களுக்கும் போவதற்கு வாய்ப்பு உண்டு அல்லவா? ஆள வந்தார் தன்னுடைய சோத்திரத்தை சொல்லுகிற பொழுது கிருதி கிருத்தஜ்ஞா என்கிறார். அப்படி இறைவன் ஆவா என்று அருள் செய்வோனாக அமைந்த நிலையை ராமாவதாரத்தை நாம் பார்க்கிறோம். சத்திய வாக்கியா என்று சத்தியம் பேசுவோராக விளங்கினார். வேத வாக்கியம் சத்தியம் வத, அதை நிரூபிக்க வந்த அற்புதமான வேத புருஷன்தான் ஸ்ரீராமர். ஒக்கமாட்ட விரதுடே என்று ஒரு பேச்சுடையனாக விளங்கினார். ரகுவம்சத்தினுடைய ஒரு அற்புதமான பண்பே கொடுத்த வார்த்தையை காப்பாற்று என்பதுதான். ரகுகுல ரீதி சதாலச்சிலே ஆயி பிராணி ஜாகி பர் வச்சன் நகி ஜாய் என்பது போல சத்தியத்தை காப்பாற்றுகிறவர்கள். சத்தியத்தை பேசுவார், இனிமையாக பேசுவார், குறைவாக பேசுவார். உள்ளதை உள்ளபடி காண்பதைப் போல உள்ளதை உள்ளபடி பேசுகிறவர். வாய்மை, மெய்மை, உண்மை என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த சத்தியத்தின் தன்மை உணர்ந்தவர். சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத் என்று சொல்லுகிறபடி தான் பேசுகிற சொல் அத்தனையும் சத்திய வார்த்தைகளாகவே அமைந்த ஒரு புருஷன்தான் புருஷோத்தமனாகிய ஸ்ரீராம்பிரான். இன்சொனால் ஈத்து அழிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்டனைத்தி உலகு என்று வள்ளுவரின் வாக்கின்படி வாழ்ந்தவர். சிறு குழந்தையாக இருந்த பொழுதையே பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிற பொழுது எதிரே வருகின்றவர்களெல்லாம் பார்த்து எதுவினை இடரிலை இனிதுனும் மனையர் என்று அன்போடு கேட்பாராம். ஆகையால் தான் தசரதனுடைய ஆட்சியிலே எந்த குறைவும் இல்லாவிட்டாலும் மக்கள் எல்லாம் ராமராஜ்யம் வர வேண்டும் என்று வேண்டினார்கள். கைகை இடத்திலே எவ்வளவு இனிமையாக பேசுகிறார் பாருங்கள். பூழிவெங்கானம் நல்கி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று ஏம்பினான் மன்னன் என்று கானத்தை அவள் பூழிவெங்கானம் என்றே உரைத்து விடுகிறாள். ஆனால் இதற்கு பதில் சொல்லுகின்ற ராமபிரானோ, மன்னவன் பணியென்றாயில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ என்று சொல்லிவிட்டு பொன்னொளிர் கானம் இன்றே புறப்படுக என்கிறார். பூழிவெங்கானம் என்று கைகை உரைத்த பொழுது கூட அந்த கானத்தை பொன்னொளிர் கானம் என்று மாற்றி இனிமையாக பேசுகிறார் ராமபிரான். இலக்குவன் கோபம் கொண்டு எழுகிற பொழுது அவருடைய கோபத்தை அடக்குகின்ற வகையிலே அமைதியாக நதியின் பிழை என்று நறும்புரல் இன்மை விதியின் பிழை என்றெல்லாம் அழகாக பேசுகிறார். ஏன் ராவணனிடத்திலேயே அழகாக பேசுகிறார். இன்று போய் போர்க்கு நாளை வா என்று. சீதை இடத்திலே எப்பொழுதுமே இனிமையாகத்தான் பேசுவாராம் ராமபிரான். சீதையினுடைய கையினாலே செய்த எதுவுமே பவித்திரமானது என்று அவருடைய சமையலை மெச்சுகிற வழியிலே அழகாக பேசியிருக்கிறார். இதை தியாகராஜ சுவாமிகள் மிக அழகாக அனுப்புகிறார். சத்தியஸ்வரூபமானவர். ஆகையால் தான் ராமபிரானை பார்க்கிற பொழுது தங்களுடைய பிரார்த்தனை பலிக்கும் என்று ஒரு புறத்திலும் தங்களுக்கு வாக்கு கொடுத்து காப்பாற்றுவான் என்கிற மறுபுறத்திலும் சத்தியமே வடிவமான ராமபிரான் தான் என் குலதெய்வம் என்று தெய்வ நிலையிலும் போற்றுகிறார்கள். சத்திய வாக்கு தெய்வ வாக்காயிற்று என்பது ஜடாயு மோட்சத்திலே தெரிந்தது. தசரதர் சொல்லுகிறார், ராமா, உன் சத்திய வாக்கின் பெருமையால் சகல லோகங்களையும் நீ சுவாதீனமாக்கிக் கொள்வாய் என்கிறார். அப்படித்தான் ராமபிரான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லாவற்றையும் சுவாதீனமாக்கிக் கொள்ளவர். திடவிரதக என்று உறுதி மிக்கவனாக ராமபிரான் விளங்கினார். மனதிலே உறுதி, அதாவது உறுதி கொண்ட நெஞ்சு உடையவராக இருந்தார். வாக்கிலே உறுதி, செயலிலே உறுதி என்று தன்னுடைய உறுதிப்பாட்டை எல்லா இடத்திலும் கடைபிடித்தவர் ராமபிரான். தர்மத்தை காக்க உறுதியாக தான் இருப்பதை ஜாபாலியிடம் உணர்த்தினார். காட்டிலே ஜாபால் இடத்திலே பேசுகிற பொழுது, நீங்கள் நிரம்ப படித்தவர்கள், ஆனால் தர்மத்தை காக்க நான் உறுதி பூண்டிருக்கேன் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அழகாக தன்னுடைய சங்கல்பத்தை கூறுகிறார். சீதை இடத்திலே சொல்லுகிற பொழுது, அம்மா சீதே,
சரணடைந்தவர்களெல்லாம் காக்க வேண்டும் என்கிற உறுதி எனக்கு இருக்கிறது. ஆகையால் தான் என்னிடத்திலே கோதண்டத்தை வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் விட்டு விடுவேன், ஆனால் என்னை சரணடைந்தவர்களை காக்க வேண்டும் என்கிற உறுதி நான் விடவே மாட்டேன் என்று அழகாக பேசுகிறார். பரதனிடத்திலே பேசுகிற பொழுது உறுதியாக பித்ருவாக்கிய பரிபாலனத்தை பற்றி தன்னுடைய நிலையை அழகாக எடுத்து சொல்கிறார். ரிஷிகளிடத்திலே பேசுகிற பொழுது அறத்தை காப்பதற்கு நான் உறுதி பூண்டிருக்கிறேன், அறத்திற்கு மாறானால் எதா இருந்தாலும் அழித்து விடுவேன் என்று அழகாக பேசுகிறார். அறம் தலை நிறுத்தி அகிலம் நடத்தவ அவதாரம் சுரறுத்தவனும் சுடர்நேமி உரறுத்த ஒருவனும் ஓம்பினும் ஆரத்தினோடல்றி நின்றாரவர் வேறறுப்பல் பெருபல் மில் நீ என்றார். ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய உறுதிப்பாட்டை சொல்லுகிற பொழுது தன்னுடைய நிலையை அற்புதமாக எடுத்துக் கூறுகிறார். வனத்துக்கு போக வேண்டும் என்கிற தன்னுடைய உறுதிப்பாட்டை கோசலையிடத்திலே சொல்லுகிற பொழுதும், என்னுடைய பித்ருவாக்கிய பரிபாலனத்தை நடத்தி கொள்வதற்காக நான் வனம் செல்லுகிறேன், சீத்தே நீ இங்கே இருந்து இவளையெல்லாம் பார்த்துக்கொள் என்று சொல்லுகிற பொழுது தனக்கு ஏற்பட்ட அந்த உறுதிப்பாட்டையும், அனுமனிடத்திலே சொல்லுகிற பொழுது யாராக இருந்தாலும் நம்முடைய திருவடியை வந்து அடைந்து விட்டால் அவளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிற உறுதி நிலையையும், ராவணனிடத்திலே உன் மனதிலே இருக்கிற சீதையை எடுத்து விடு என்று சொல்லுகிற உறுதிப்பாட்டிலையும், இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய உறுதியான மனநிலையை உணர்த்துகின்ற வகையிலே ராமபிரான் நடந்திருக்கிறார். சாரித்திரேன சகோயுக்தக என்று சரித்திரம் படைத்தவர் ஸ்ரீ ராமபிரான். தோன்றில் போடு தோன்றுக என்று வள்ளுவர் சொல்லுகிறபடி ஒழுக்கத்திலே உயர்ந்து விளங்கியவர். நன்னடத்தை நல்லொழுக்கம் இவற்றினாலேயே நடையில் நின்றுயர் நாயகன் என்று புகழப்பட்டவர். காந்தியடிகள் ஒரு சிறந்த ராமபக்தர். அவர் தன்னுடைய சுயசரித்திலே எழுதுகிற பொழுது மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்றார். ஒருவருடைய வாழ்க்கையே அவர் நமக்கு தருகின்ற அற்புதமான கருத்தாக அமைந்து விடுகிறது. ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம் என்று ராமபிரான் சொன்னது மானுடத்தினுடைய பெருமையை விளக்குவதற்காக வந்த அவதாரம் என்பதை குறிப்பிடுவது போல் அமைந்தது. கிருஷ்ணன் கூட கடவுளுடைய சிறப்பை சொல்லுகிற பொழுது நம்மை பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி என்று அழகாக பேசுகிறார். லவகுஷர்கள் சீதையினுடைய வயிற்றிருந்தே கேட்டபடி வெளியே வந்து ராமனுடைய கதையை சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகிற பொழுது தன்னுடைய சரித்திரத்தை தானே கேட்கின்ற ஒரு வாய்ப்பை ராமபிரான் பெற்றார். இன்றைக்கு நாம் ராமாயணம் என்று ராமனுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம், ராமனுடைய சரித்திரத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ராமாயணம் என்கிற அவருடைய சரித்திரத்தை பாடுவதே நம் பணியாக அமைந்து விட்டது. திருமங்கையார் சொல்கிற பொழுது பெண்களெல்லாம் புருஷோத்தமனாகிய இந்த ராமனுடைய பெருமையை பாடுகிற பொழுது ராமனுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினாலே மிகச்சிறந்த வாழ்வு அவளுக்கு அமைந்து விடுகிறது என்கிறார். அரக்கராவிமாள ஆழ்கடல் சூர் இலங்கை புறக்கர செல்லும் கோல வில்லி என்றும் மாமதி எருக்கு மாட நீடு நான் இன்மலத்தால் எல்ரோதி பரக்கொழிந்தான் இல் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. சர்வபூதேஷ இதகா என்று எல்லோரையும் நேசிப்பவராகவும் எல்லோராலும் நேசிக்கப்படுவோராகவும் ராமபிரான் இருந்தார். எப்பொழுதுமே நன்மை செய்வதிலே பிரியம்
தனக்கு உறவாக ஒவ்வொரு வகையிலும் நினைத்துக் கொள்கிறார்கள். சரணாகத வஸ்தனாக அறக்கருணையும் மரக்கருணையும் உடையவராக ராமபிரான் இருந்தார். சுவாமி தேசிகன் சொல்லுகிற பொழுது கருணா காக்குஸ்த என்கிறார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மீளாத காதல் நோயாளனாக பக்தர்கள் இருக்கிறார்கள். அவனுடைய மரக்கருணை நினைத்து நம்மாழ்வார் பேசுகிற பொழுது உயிர்களுக்கெல்லாம் உய்வளிக்கிற பொழுது அது அறக்கருணையாகவும் இருக்கலாம், மரக்கருணையாகவும் இருக்கலாம். ஆகையால் தான் கருணையினாலே ராமன் நம்மை ஆட்கொள்வான் என்பதை புரிந்து கொண்ட உயிர்கள் எல்லாம் அவனையே போற்றிக் கொண்டிருக்கின்றன. கற்பார் ராமபிரானையல்லாகால் மற்றும் கற்பரோ உற்பா முதல புல்தரும் பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரமுற்றவும் நற்பாலு குய்த்தன நான் முகனாக பெற்ற நாட்டுளே. வித்வான் என்று அனைத்தும் அறிந்தவராக விளங்கினார். அனைத்தையும் உணர்ந்தவராக இருந்தார். குறைகளை எல்லாம் குணமாக கொண்டவர். குன்றனைய குற்றம் செய்யும் குணம் கொள்ளும் குணக்குன்றாகவே இவர் விளங்கினார். குகனுடும் ஐவரானே முன்பு என்று தொடங்குகிற பொழுது அவருடைய அன்பை பார்க்கிற நாம் பிறகு சுக்ரீவன் விபீஷணர்களை எல்லாம் இணைக்கிற பொழுது அதன் பெருக்கத்தை நாம் அறிகிறோம். ஆகையால் தான் விராதன் இவரை புகழ்கிற பொழுது வேதங்களெல்லாம் உன்னை போற்றுகின்றன, உன்னுடைய கருணை எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், இருந்தாலும் இவற்றை எல்லாத்தையும் விட உன்னுடைய பாத கமலங்கள் மிகச் சிறந்தவை என்று போற்றுகிறார். வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவையில் படிவங்கள் எப்படியோ நீயாதி பரம்பரமும் நின்னவே உலகங்கள் ஆயாத சமயம் அயலி தீயாரின் ஒளித்தியால் வெளி நின்றால் தீங்குள்ளோ தீயாத பெருமாய விளையாட்டு வேண்டுமோ ராம. நாளும் அறிந்தவர் என்று பெருமை உடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமையுடையவர் செயல் என்று வள்ளுவர் சொல்லுகிறபடி பெருமையோடு விளங்கிய அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். சமர்த்தக என்று சாமர்த்தியம் மிக்கவராக இருந்தார் ராமபிரான். சுக்ரீவனோடு நட்பு கொண்ட பொழுதும் சமுத்திரராஜனை தன்னிடத்திலே சரணாகதி அடையும்படி செய்த பொழுதும் விபீஷணனை அடைக்கலமாக ஏற்ற பொழுதும் அவருடைய சாமர்த்தியம் மிக அழகாக வெளிப்பட்டது. விஸ்வாமித்திரர் புகழ்கிறார், மைவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் எங்கு கண்டேன் என்று வண்ணங்களை எல்லாம் புகழ்கிறார். வெறும் குரங்குகளை வைத்துக் கொண்டு வெற்றி கண்டவர் ராமர் என்று அவரை பலர் எழுதி பாராட்டுகிறார்கள். ராவணனுடைய 10 தலைகளும் 10 புலன்களாக அமைந்தவை. புலன்களாலே கெட்டுப்போனவன் தான் ராமன். ஆகையாலே இந்த புலன்களையும் பொறிகளையும் ராமபிரான் தலைகளாக காணுகிற பொழுது அவற்றை தன்னுடைய அம்புகளாலே அறுத்து 10 திசைகளுக்கும் பலியாக போட்டானாம். இதை ஜெயதேவர் அழகாக பாடுகிறார். பௌலஸ்தியம் ஜெயத்தே என்று அந்த வெற்றியை பாராட்டுகிறார். ஏக்கப்பிரிய தர்ஷன என்று இனிய பார்வை உடையவர், எல்லோருக்கும் அழகாக விளங்குகிறவர். அவரேதான்
நமக்கும் பாதுகாப்பாக இருக்கிறார். சாதாரணமாக சொல்வார்கள் அழகுடைய ஒரு பொருள் பாதுகாப்பாக இருக்குமா என்று. ஆனால் பேரழகு படைத்த ராமபிரான் தான் இந்த உயிர்களுக்கெல்லாம், எல்லா உயிர்களுக்குமே பாதுகாப்பாக அமைந்திருக்கிறார். ஓவியத்தை எழுத ஒண்ணா உருவத்தான், ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினான் என்றெல்லாம் அவனை பாராட்டுகிறது ராமாயணம். தண்டகாண்ட ரிஷிகளெல்லாம் ராமபிரானை அப்படியே அணைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார்கள். ஆனால் அந்த ஆசையை கிருஷ்ணாவதாரத்திலே நிறைவேற்றினான் ராமபிரான், அவர்களை எல்லாம் கோபியர்களாக ஆக்கி. அவருடைய அழகுக்கு ஓமையே சொல்ல முடியாது. எப்பொழுதும் நான் திங்களாண்டு ஊழிதோறும் அப்பொழுதைக்கு அப்பொழுதேயல் ஆராகமுதமே. ஓயாது கழிக்கச் செய்வனாக அவனுடைய அழகு அமைந்திருக்கிறது. நிர்குணமாக இருக்கிற பிரம்மமாகிய ராமன் சகுணமாக வடிவெடுத்து வருகிற பொழுது நிர்குணத்திலும் ஒரு அழகு உண்டு என்பதை நிரூபித்த வகையும் ஒரு பிரம்மம் என்கிற அவன் செய்ததாக நாம் பார்க்கிறோம். சரியான பார்வை ராமனுடைய பார்வை. அதனால்தான் தியாகதையர் கேட்கிற பொழுது, சுவாமி நேரான பார்வையுடைய நீயா எப்படி ஒரு கோழக்கண்ணால் பார்க்கிறாய்? ஓர ஜூச்சு சேதி நியாயமா, ஓர ஜூப்புச்சு சேதி நியாயமா என்று கேட்கிற பொழுது அவன் நேரான பார்வை உடையவனை என்று நினைவுபடுத்துவது போல பேசுகிறார். ஆஞ்சநேயரை பார்த்த உடனே ராமபிரான் கேட்கிறார் இலக்குவனை பார்த்து, ஆர்வொலி சொல்வின் செல்வன். அவர் அதிகமாக பேசாத பொழுதேயே அனுமனை சொல்லின் செல்வன் என்கிற அற்புதமான ஒரு பட்டத்தை தருகின்ற வகையிலே தன்னுடைய நுட்பமான அறிவை உணர்த்துகிறார். சமதிருஷ்டி என்று சம தர்சனம் உடையவராகவே ராமபிரான் இருந்திருக்கிறார். நபர்களாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, சமநிலையோடு சமமாக பார்ப்பது என்பது ராமனுடைய அற்புதமான பண்பு. ஆகையால் தான் வால்மீகி சொல்லுகிற பொழுது, ராமனை காணாதவரும் ராமனால் காணப்படாதவரும் உலகிலே நிந்திக்கப்படத்தக்கவர்கள் என்கிறார். அதாவது தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். அற்புதமான மலர்ச்சி. கன கன ருச்சிரா என்று தியாகர் சொல்கிற பொழுது நினைத்து பார்க்க மகிழ்ச்சியை தருகின்ற அற்புதமான ஒரு மலர்ந்த முகம். ஆகையால் தான் தாமரை போன்ற மலரை உடையவர் என்று அவரை சிறப்பிக்கிறார்கள். தாமரை கண்ணனாக இருக்கிறவர்கள் தாமரை நெஞ்சத்தோடு இருப்பது என்பது ராமபிரானுடைய மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். செங்கமலத்து அலர் போலும் கண்கை கால் செங்கனிவாய் அக்கமலத்து இலை போலும் திருமேனி அடிகளுக்கே ராமா, உன்னுடைய குளிர்ந்த பார்வை என் மீது பட்டவாறு நான் பரம பரிசுத்தம் பெற்றவளான் என்று சபரி சொல்லுகிற பொழுது அந்த பார்வனுடைய பெருமையை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆத்மாவான் என்று ஆத்மாவாக அமைந்தவர் ராமபிரான். உடலுக்குள்ளே உயிர் போல ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மாக இருப்பவர். அதாவது ஜீவாத்மாவை உடைய பரமாத்மா என்று சொல்கிறோம். ஜீவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது என்று திருமூலர் சொல்லுகிறபடி நமக்குள்ளே அற்புதமாக ஒரு பரபிரம்மமாக விளங்கிக் கொண்டிருக்கிறவர். சர்வம் பிரம்மமயம் என்று நாம் பார்க்கிற பொழுது எல்லாம் ராமனை என்பதை நம்மாலே உணர முடியும். ஆயால் தான் பத்ராச்சல் ராமதாச சொல்லுகிற பொழுது, சிறையிலே இருந்தாலும் கூட எங்குமே ராமனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அவர். ஆத்மா ஜீவே திருதௌ தேகே சுபாவே பரமாத்மனை என்று
கைங்கரியம் செல்வதிலே ஒரு ஜீவனாக, சூடுரைக்கும் தைரியத்திலே ஒரு ஜீவனாக, அபராக்கிருத தேகம் எடுத்தவனாக, சங்கல்பத்தினாலே ஒரு தேகியாக, தன்னுடைய சுபாவத்திலே இருந்தபடி ஒரு சுபாவமாக, ஏன் தானே ஆத்மா என்று உணர்ந்த நிலையே பரமாத்மாவாக, இப்படி ஒரு ஜீவனுடைய 5 நிலைகளிலும் இருந்தவர் ராமபிரான். ஜிதக்ரோதகா கா என்று நம்முடைய பாவங்களை எல்லாம் கோபிப்போராக இருந்தார். கோபத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருப்போராக இருந்தாலும் சிறுமை கண்டு பொங்குவாய் என்று சொல்லுகிறபடி சிறுமைகளைக் கண்டு பொங்குகிற ஒரு தன்மை உடையவராக காணப்பட்டார். தனக்கு தீங்கு செய்தாலும் பொறுத்து கொண்டு விடுவார். ஆனால் அடியாருக்கு ஒரு தீமை என்றால் அவராலே தாங்க முடியாது. ஆனால் இந்த கோபத்தினுடைய விளைவு பயன் என்பது நிச்சயமாக நன்மையாகத்தான் அமையும். அதனால்தான் தியாகராஜர் சொல்கிற பொழுது எண்ணற்ற நிந்தனைகளை பொறுத்துக் கொள்ளுமாறு கூறி வைதரையெல்லாம் மன்னிப்பவன் என் ராமன் என்று சொன்னார். துதிமான் என்று ஒளி உடையவனாக விளங்கினார். சூரிய வம்சத்திலே வந்த சூரியன், ராம ரத்தினம் என்கிற ரத்தினம், அமுதத்தையும் கருணையும் பொழிவதனாலே ராமச்சந்திரன் என்று எல்லா வகையிலுமே ஒளி உடையவராக திகழ்ந்தவர் ராமபிரான். கம்பநாட்டார் பாடுகிற பொழுது சூரியனுடைய ஒளியே தன்னிடத்திலே வாங்கும்படியான ஒளிபடுத்தவன் பாடுகிறார். வெய்யோனொளி தல்மேனியில் பிரிஜோதியன் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையாளோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவள் வடிவல் மது அனுசூயகா என்று பொறாமை இல்லாத உள்ளத்தோடு வாத்சல்யம் நிறைந்தவராக நடந்தார். அதனால்தான் விபீஷணர் சொல்கிற பொழுது சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷீப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று தன்னுடைய சரணாகதி இறைவனிடத்திலே முறையிடப்படுகின்ற ஒரு வகையிலே பேசுகிறார். சபரி தந்த சுவைத்த பழங்களை எல்லாம் ஏற்றார். அப்பொழுது அழகாக அவருடைய கருணைத்தனமும் வாத்சல்யம் வெளிப்படுகிறது. கடித்து சுவைத்த பழங்கள் என்பதற்காக கோபம் கொள்ளாமல் அம்மனை வாழ்த்தினார். அழகாக பேசுகிறார் இறைவன். என்னுடைய அடியார்கள் தவறு செய்ய மாட்டார்கள், செய்தாலும் நன்மைக்கே செய்வார்கள் என்று பகைவரிடத்திலே கூட குற்றம் பாராதவனாக ராமபிரான் இருந்தார். பகைவருக்கு பெருமை அளிப்பவனாக இருந்தார். கையை கொல்ல இலக்குவன் முனைந்த பொழுது அவனை தடுத்து நிறுத்தினார். கூனி அடிப்பதற்காக சத்ருக்கன் முனைந்த பொழுது அவனை தடுத்து நிறுத்தினார். குறைகளை மன்னித்து சத்சங்கத்திலே இணைப்போராக ராமபிரான் இருக்கிறார். தேனும் மீனும் கொண்டு வந்த குகனை உன்னோடு ஐவரானோம் என்று தன்னோடு இணைத்தவர். கார்குலாம் நிறத்தன் கூற காதலில் உணர்த்துவானே பார்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்கிலா கல்வனே யான் இன்னலின் இருக்கை நோக்கி ஈர்கிலே நானதையா செய்குவல் அடிமை என்றார். கோஜித குரோதகா என்று தேவைப்படுகிற பொழுது கோபத்தை வரவழைத்துக் கொள்வனாக இருந்தார். பார்வையிலே மட்டும் கோபம் இருந்தது. ஜாபாலி இடத்திலேயும் சீதை இடத்திலேயும் கோபம் வராமலேயே வந்ததாக பாவித்து தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டவர் ராமபிரான். அக்னி பிரவேசம் என்பது அவருடைய ஒரு அற்புதமான நாடகமாக அமைந்ததை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட ராமபிரான் வாலியிடத்திலே, சுக்ரீவனிடத்திலே, கடலரசனிடத்திலே, ராவணனிடத்திலே, அக்னி பிரவேசத்தின் போல் சீதை இடத்திலே காட்டிய கோபத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு அற்புதமாக கோபத்தை வரவழைத்துக் கொண்டு அப்படி ஒரு காரியத்தை நடத்தினார் என்று புரிந்து கொள்வோம். அவதாரம் என்று சொல்லுகிற பொழுது குணங்களே இல்லாத பிரம்மம்
குணங்களோடும் நாமங்களோடும் கூடி வருகிற பொழுது அடிப்படையான காரணம் நம்மேல் வைத்த எல்லையில்லாத கருணைதான். அந்த எல்லையில்லாத கருணையினாலேதான் அவர்கள் இறங்கி வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது அவதாரங்கள் எல்லாம் நமக்கு அற்புதமான முன் மாதிரிகளாக அமைந்து விடுகின்றன. அப்படி அமைந்த ஒரு அவதாரம் தான் ராமாவதாரம். வையத்துள் வாழ்ங்கு வாழ்வார், வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றும், யான் எனது எனும் செருக்கு இருப்பான், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று காட்ட வந்த ராமாவதாரம் மிகச்சிறந்த அவதாரம். அந்த அவதாரம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, வழிகாட்டும் தெய்வமாக அமைந்திருக்கிறது. ராஜாதி ராஜவேஷாய ராஜகோதண்டபாகவே ராஜீவ சாரு நேத்ராய ராமபுத்ராய மங்களம் கஞ்சனாதிரிபாங்காய வாஞ்சிதார்த்த பிரதாயனே அஞ்சனா பாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம், நல்ல திவ்யமுக சந்திரனுக்கு சுபமங்களம். மாராவிராமனுக்கு மண்ணு பரந்தாமனுக்கு இரட்டு குணமுள்ள ஏந்தல் ஸ்ரீராமனுக்கு மங்களம் மங்களம் மங்களம். ராமாவதாரத்தை போற்றி வணங்குவோம். ராமனுடைய பாதார விந்தங்களை எஞ்சில் வைத்து போற்றி அவனுடைய அற்புதமான வாழ்க்கை நிலைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாமும் மிக உயர்ந்த நிலை அடைவோமாக. ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம.